திருவள்ளூர் பிஜேபி வேட்பாளர் பொன் பாலகணபதியை ஆதரித்து பிரச்சாரம் செய்தோருக்கு பணம் வழங்கிய காட்சிகள் தற்போது பரவி வருகிறது. கும்மிடிப்பூண்டி அருகே பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது அங்கிருந்தவர்களுக்கு பணம் வழங்கிய காட்சியானது தற்போது பரவி வருகிறது. தாமரை சின்னத்துக்கு வாக்களிக்க ஆலம்பாக்கம் அதிகாரிகள் வந்து கொண்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் மகேஷ் இணைகிறார். வணக்கம் மகேஷ். தற்போது பாஜக பிரச்சாரத்தில் ஈடுபட்டோருக்கு பணம் விநியோகித்த காட்சியானது தற்போது திரையில் பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆரம்பாக்கம் கிராமத்தில் உள்ள பிள்ளையார் கோவில் திருவள்ளூர் தனித்தொகுதி நாடாளுமன்ற பாஜக வேட்பாளராக போட்டியிடும் பொன் பாலகணபதி சிறப்பு பூஜைக்கு பின்னர் நொச்சிக்குப்பம், பாட்டைக்குப்பம் உள்ளிட்ட மீனவ பகுதிகளிலும் எலாவூர், மாதர்பாக்கம், நாகராஜகண்டிகை, ஆத்துப்பாக்கம் உள்ளிட்ட சுமார் 20க்கும் மேற்பட்ட மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதிகளிலும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது ஆரம்பாக்கம் பஜார் பகுதியில் பாஜக மாவட்ட செயலாளர் செந்தில், பாமக மாவட்ட செயலாளர் VM பிரகாஷ், பாமக முன்னாள் மாவட்ட செயலாளர் செல்வராஜ் ஆகியோருடன் பாஜக வேட்பாளர் பொன் பாலகணபதி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பாஜக கொடியேந்திய சுமார் 30க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு பாஜக நிர்வாகி ஒருவர் ரூபாய் நோட்டுகளை அள்ளி கொடுத்த காட்சி சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாக பரவி வருகிறது. முன்னதாக பாஜக வேட்பாளர் பொன் பாலகணபதி சசிகலா, புஷ்பாவுடன் சிலுமிசத்தில் ஈடுபடும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் தற்போது பாஜக கொடிப்பிடிக்க வந்த பெண்களுக்கு ரூபாய் நோட்டுகளை அள்ளி வீசிய சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்று தேர்தல் விதிமுறைகளை மீறி செயல்படும் வேட்பாளர்கள் மீதும் சம்பந்தப்பட்ட கட்சி நிர்வாகிகள் மீதும் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்காமல் ஜனநாயக படுகொலை செய்வதாகவும் நெட்டிசன்கள் சமூக வலைதளங்களில் தங்களது கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். ஜெயஸ்ரீ. விவரங்களுக்கு நன்றி மகேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.